என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவினை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் வந்துவிட்டது. ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த தாயானவளின் கடமை அல்லவா? நேரம் காலம் எதுவும் பார்க்காமல் அம்மா உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவன் நோட்டமிட்டு சென்று கொண்டிருந்தான் என்று முன்பாகவே உனக்கு எச்சரித்திருந்தேன். ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டான். அவனினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை. நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்துவிட்டேன். என் குழந்தையே, என்ன நடந்தது? இவர் யார்? என்ன செய்கின்றார்? எந்த விஷயத்தை உன் இல்லத்தில் இருந்து எடுத்துச் சென்றார்? அதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் நடந்திருக்கிறது என்பதனை எல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுப்பது போல இருந்தாலுமே ஏதாவது ஒரு பிடித்தம் உன்னை வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது. ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கிருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம். தெய்வத்தின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம். இந்த நம்பிக்கை கொண்டு நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயல்லவா? அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும். அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. இது உனக்கு பிரச்சனைகள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட தெரியாமல் நீ இருக்கிறாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம். என் பிள்ளையே, எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகிறார் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக்கூடாது. அதிகமாக சிரித்து பேசுகின்றவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடாதே. ஏன் தெரியுமா? இக்கட்டான நிலை வரும் பொழுது, உண்மையாகவே உனக்கு பிரச்சனை வரும் பொழுது, இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனது என்னவென்று உனக்கு புரிய வரும். அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை சற்று பொறுத்திருந்து நீ பார்த்து விட்டாலே போதும். உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, எப்பொழுதும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கிறார்கள் என்பதனை பொறுத்து பார்த்தால் மட்டும்தான் ஒவ்வொருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள். இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் என் குழந்தையே, இவர்களை நம்பி நீ ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்து விட்டதல்லவா? அப்படியானால் அதே தைரியத்தோடு உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர், இந்த ஆண் உன் இல்லத்தை சில காலமாக நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார். உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக வந்து விடுகின்றார். என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுக்கின்றார். அவருக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது. உன் இல்லத்தில் இருக்கின்ற கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம். அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார். என் குழந்தையே,
எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும், உன் இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை. அது மட்டுமல்லாமல் இத்தனை நாளும் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்தி கொள்வோம். நாம் நமக்குள் 1000 தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்கின்ற எண்ணம், அந்த ஒரு விஷயம்தான், அந்த ஒரு நம்பிக்கைதான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அருகில் இருக்கின்ற இவனுக்கு அது அத்தனை பொறாமை எண்ணங்களை கொடுக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களால் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது, இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகிறது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்படியானால் எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். எல்லோருக்கும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள். அதாவது துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்பொழுதுதானே மனது நிம்மதி இல்லாமல் போகும். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையை விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அல்லவா? அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற இவன் கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி வருகின்றான். என் குழந்தையே, இவனினுடைய எண்ணத்தை உன் தாயானவள் நிறைவேற்ற ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் இல்லத்தை நோக்கி வந்ததும் அவன் எடுத்தது என்னவென்றும் நான் சொல்கின்றேன். அதன் பிறகு நீ உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். சில நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற இவனிடத்தில் உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, உனக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதை இவரிடத்தில் நீ வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்ததனாலோ என்னவோ இவர்களிடத்தில் இருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து, என் குழந்தை, நீ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய். ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே? நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு வேலைகளை அவர்கள் செய்து வைத்திருக்கின்றார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கிறது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? சர்வசாதாரணமான விஷயம் அல்ல, அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம். என் பிள்ளையை, உன்னுடைய துணையிடத்திலும் சரி, நீ உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரை பற்றி என்ன பேசி இருந்தாலும் சரி, அதை அவர்களிடத்தில் அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத சில வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயாராகி விட்டார்கள். மேலும் மேலும் உன் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து எடுத்து சென்றது நேர்மறையான சிந்தனைகளை. அதாவது என் குழந்தையே, பிரச்சனைகள் என்னவானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உன் குடும்பத்திற்கு இருந்தது. ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்ற ஒன்று வரும் பொழுது
ஒருவருக்கொருவர் அதனை விட்டு கொடுத்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியது எல்லாம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் உன் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் மட்டும்தான் நிரம்பி இருக்க வேண்டும். எந்த முயற்சிகளையும் செய்வதற்கு நீ துணியக்கூடாது என்று நினைத்து இவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து நேர்மறையான சிந்தனைகளை எடுத்து விட்டார்கள். அதை எப்படி எடுத்தார்கள், எங்கிருந்து எடுத்தார்கள் என்றுதானே யோசிக்கின்றாய்? என் குழந்தையே, உனக்குள்ளும் உன்னுடைய குடும்பத்திற்குள்ளும் இருப்பவர்களிடத்தில் இருந்து எடுத்திருக்கின்றார். எப்படி தெரியுமா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று நீ கனவு கண்டாயோ அந்த கனவையே அவர்கள் தரைமட்டமாக்க முயற்சி செய்தார்கள். அதாவது எந்த காலத்திலும் உனக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்காது. நீ இப்படியெல்லாம் செய்து இவர்களிடத்தில் நல்ல பெயர் பெற்று என்ன செய்ய போகின்றாய்? இவர்கள் உனக்கு மகுடமா சூட்டப் போகின்றார்கள். எதற்காக இவர்களுக்காக தியாகம் செய்கின்றாய்? இந்த குடும்பத்திற்காக வாழ்வதனால் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? ஓடி ஓடி உழைத்து எதையாவது உனக்காக சேர்த்து வைத்திருக்கின்றாயா? உன்னுடைய சந்தோஷத்திற்காக எதையாவது நீ அனுபவிக்கின்றாயா என்பது போன்ற வசனங்களை எல்லாம் பேசி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய மனதை கரைத்திருக்கின்றார்கள். அவர்களும் இதுவும் ஒரு கடினமான வேலையாகத்தானே இருக்கின்றது, அப்படியானால் நாம் இதையே செய்து விடலாமோ, இப்பேற்பட்ட விஷயத்தையே நம் வாழ்க்கையில் நாம் செய்து விடலாமோ என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிட்டது. என் குழந்தையே, இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலும் இவர்கள் பேசுகின்ற தோரணையிலுமே நாம் கண்டுபிடித்து விடலாம் உண்மையில் இவர்கள் நமக்கு நல்லதுதான் நினைக்கிறார்களா என்று. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இதற்குள் தான் நீ இருக்க வேண்டும் என்று சொல்வது எப்படி இருக்கின்றது? இதற்குள்ளேவா நீ இன்னமும் இருக்கிறாய் என்று சொல்வது எப்படி இருக்கின்றது? குடும்பம் வாழ வேண்டும், குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக இது போன்ற ஒரு காரியத்தை ஒரு நாளும் செய்துவிட மாட்டார்கள். இந்த குடும்பத்தில் எதுவும் நல்லபடியாக நடக்கக்கூடாது, ஒற்றுமையோடு யாரும் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் இது போன்ற காரியங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் மிக பெரிய முற்றுப்புள்ளியை வைக்க உன் இல்லத்தில் அருகில் இருக்கின்ற இவர் அதிகப்படியான எண்ணங்களை கொண்டுதான் சுற்றி திரிந்து வந்தார் என்பது உண்மை. எனக்கு அது நன்றாக தெரியும். அவர்கள் நினைத்திருக்கலாம், நாம் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு தெரிய போகிறது என்று. ஆனால் இந்த பிரத்யங்கராவிற்கு இதுவெல்லாம் நிச்சயமாகவே நல்லபடியாக தெரியும். நல்லபடியான எண்ணங்களை கொண்டு நல்லபடியான சூழ்நிலைகளை கண்டு இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வர வேண்டும். எப்பொழுதும் போல வாழ்க்கையின் மாற்றங்களை கண்டு நீ பதற்றமடையாமல், அடுத்தவர்களின் தலையீடு உன் வாழ்க்கைக்குள் ஒரு நாளும் இருக்காமல் நீ பார்த்து கொண்டாலே போதும். இன்னொருவன் தலையிட்டு விட்டான் என்றாலே உன்னுடைய வாழ்க்கை அவனின் வசமாக போகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக தரும். நீ கேட்டதை விட சிறப்பாகவே உனக்கு பல உண்மைகளை சொல்லிக் கொடுக்கும். எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் என்ன வரும் என்று யாராலும் சட்டென்று பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் வெளியில் சொன்னால் நமக்குத்தானே அசிங்கம் என்று சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்களை வெளியில் சொல்லாமலேயே மறைத்து விடுகின்றார்கள். ஆனால் என் குழந்தையை, உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எதுவும் கேட்டார்கள் என்றால் உடனடியாக அத்தனையையும் சொல்லி விடுவதைத்தான் நீ வழக்கமாக வைத்திருக்கின்றாய். இந்த நிலைக்கு வாழ்க்கைக்கு வந்துவிட்ட பிறகாவது விழித்து கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அப்படியா என்று தலையாட்டி கேட்டுக்கொண்டிரு. ஒருபொழுதும் நீ உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை அவர்களுக்கு பதிலாக கொடுத்து விடாதே. எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை உனக்கு வேண்டும். இதுவெல்லாம் சாதாரணம்தான். இதைவிட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இனிதான் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. நம்பிக்கையோடு இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு சுற்றி வந்து கெடுதல் நினைக்கின்ற இது போன்ற மனிதர்களை எப்பொழுதுமே அருகில் சேர்க்காதே. குடும்பத்திற்குள்ளேயே கலகத்தை மூட்ட துடிக்கின்ற இவர்களை எப்பொழுதுமே விரட்டி அடிப்பதுதான்
நமக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு விதமான துன்பங்களை தந்த பொழுதெல்லாம் நீ அந்த நேரத்தில் என்னை மனதார நினைத்தாய், என்னை நீ நிச்சயமாக அழைத்தாய். அப்படி இருக்கும் பொழுது உதவி செய்யாமல் உனக்கு விட்டுவிட முடியுமா? பல இன்னல்களை தாண்டி வாழ வேண்டும். இவர்கள் உனக்குள்ளிருந்து எடுக்கின்ற நேர்மறை எண்ணங்களுக்கு பதிலாக எதிர்மறை எண்ணங்களை அவர்களுக்கு நீ கொடுத்து விடு. உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.